கொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு பட்டுக்கோட்டை. தம்பி இதயம் இருக்கின்றதே, ஒரு மரத்து கிளிகள் ஒன்றை ஒன்று நினைத்து உயர்வாய் பறக்கின்றதே, தம்பி உயர்வாய் பறக்கின்றதே. தன் சகோதரன் சகோதரியை பற்றி கேட்டு வந்தவர்கள், அண்ணனுக்கு சுகமனு கேட்டு வந்தவர். இன்னும் 2 தடவை காலம் விடணும். வரலாம். உங்க அப்பாவுக்கு அத்தை ஒருவள் இருந்தாள். யாருக்கு? உங்க அப்பாவுக்கு. தெரியுமா? அந்த அத்தையின் வீட்டில் நடந்த முன்ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் உன் உடன் பிறந்த ஒரு பெண்மகளுக்கு மனநிலைகள் பாதிக்கப்பட்டு வேதனையால் தவழுகிறாள். அதற்கு காரணம் என்ன என்றால், அந்த அத்தை தான் உன் பெண்மகளாக வந்து பிறந்தவள். அதே போல இப்போ உன் உடன் பிறந்த சகோதரன் ஒருவன் நோயிட்டு நரம்பியலால் பாதிக்கப்பட்டு வேதனையுற்று இருக்கிறான். அவருக்கு எதுவும் ஆயுளுக்கு கண்டம் வந்துருமோ என்ற ஒரு பயமும் மனவேதனையும் உன் உள்ளத்துல இருக்கு. கால் ஒன்று 92 வயது வரை அவனுக்கு ஆயுள் இருக்குன்னு பட்டயத்தில் எழுதியாச்சு. அதனால எதிர்பாராமல் எழுப்பி சர்வ ஆரோக்கியத்தோடு சாப்பாடுகளெல்லாம் கொடுத்து நடக்க வச்சு தாரேன், பங்கம் இல்லாம காப்பாற்றி தரேன்ப்பா. உன்னுடைய வீடு திசை திரும்பக்கூடிய நேரங்கள் வந்துருச்சு. அவங்களே உங்ககிட்ட வந்து சொல்லி உங்களுக்கு எனக்கும் பிரச்சனை வேண்டாம்னு சொல்லி கூப்பிட்டு தர வச்சா போதும்லா, வெற்றியாக்கி தரேன், ஐஸ்வர்யமா வாழ வச்சுட்டாரேன். நான் பெத்த பிள்ளை நல்ல வாழணும்னு கேட்டு வந்தவங்க. மனமே முருகனின் மயில் வாகனம். எந்த ஊருப்பா? அங்காளம்மா செங்காளம்மா எங்க இருக்காப்பா? குலதெய்வம். கால் வந்துட்டு வாங்க. மருமகனை குற்றம் சொல்லவா, மகளை குற்றம் சொல்லவா? மகளுடைய மனதிலே பிடிவாத தன்மையும் முரட்டு சுவாபமும் இருந்து அவனுடைய அன்பை மதிக்க தகாதவளாக இருக்கிறாள். அதனால அவ உள்ளத்தை இறக்கி 2 பேரும் இணைந்து வாழ வச்சா போதும்னா கால். பொன்னந்தி மாலை போடுவது. வரலாம். செல்லலாம் ஆப்படிக்கா. வாமா, இந்தா உன் பிள்ளைகள் 2 பேரும் சந்தோஷமா ஆனந்தமாக இருக்கிறோம் என்னும் செய்தியோடு என்னை காண்பாய். வெற்றி உண்டு, வாழ வச்சுட்டாரு. வேற என்ன வேணும்? கண்ண முடி பாப்பா லேசா. இந்த நடுக்கம் இருக்காது, எல்லாம் சரியாயிரும். போயிட்டோம், சாப்பிட்டு போங்க. கணவன் மனைவி, தலைவன் தலைவியா நீங்க 2 பேரும் எங்கே தேடுவேன்? பாப்பா பிள்ளை எங்க? புள்ள வரம் கேட்டு வந்திருக்கிய, அதான் பிள்ளை எங்கன்னு கேட்கு. கண்ணமுடு, நீ கண்ணமுடு, நீ கண்ணமுடு. கால் வந்துட்டாங்க 2 பேரும். ஏய் வாங்க. யார் அது? என்னடா அங்க வீரன் ஒரு சாமி உண்டா? வீரனாருன்னு
யாருக்கு? உங்களுக்கு தெய்வமா? நொண்டி வீரனார். சரிண்ணா, பக்கத்தில் வா. டாக்டர்கிட்ட போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்களா? பார்க்கலையா? ஏன்? கால் வந்துட்டு வரலாம். உலகை வாப்பா. பிறக்கிற வருத்தம் 6வது மாதத்துக்கு உட்பட குழந்தை ஜனனம் தோன்றும். பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பிறக்கும். என்ன பேர் வைப்படா? கர்ப்பசாமின்னு வச்சுக்கா. வெற்றி உண்டு. கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பாய். அந்த போஸ்டிங் போட்டாச்சு. முதல் சம்பளம் தர்மத்துக்கு கொடுத்துரு. போயிட்டான். கர்ப்பசாமிக்கு தஞ்சாவூர், தஞ்சை, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே. பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? வரலாம். யாரெல்லாம் வந்திருக்கிய? யாரெல்லாம் வந்திய? கால் வந்துட்டு வா. அப்படியா? வாங்க, வரலாம். உட்கார முடியுமா? 3 ஆண்டு காலமாக பிள்ளையில் ஒருவருக்கு உடல்நிலையும் மனசும் கொஞ்சம் சரியில்லாமலே இருக்கும். இருக்கா? இப்போ 1 வருஷத்துக்குள்ள குடும்பத்தில் ஒற்றுமை குறைவும் பிரிவும் பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கும். நடக்கா? இந்த விஷயத்துக்காக மாந்திரிகத்தால் செய்வினைகள் எதுவும் நடந்திருக்குமோ என்ற ஒரு மனக்குழப்பம் உள்ளத்தில் உண்டு. அது சொந்தமாக கேட்ட சில இடத்தில் நடந்திருக்கு என்று பதிலும் வந்தது உண்டு. கால் வந்துட்டு வாமா. உன் கணவன் வழியை சார்ந்தவர்களுக்கும் உங்களுக்கும் இடம் சம்பந்தமாக மனக்குழப்பங்கள் வந்து குடும்பத்தில் மனவேதனைகள் தோன்றிவிட்டன. அதனால இந்த சம்பவங்கள் நடந்திருக்குமோ என்ற ஒரு பயமும் ஒரு அச்சமும் உன் உள்ளத்தில் இருக்கிறது. உண்மையா? இந்த நிலைகளிலிருந்து மாற்றி வெளிவா வாழ வச்சா போதும்ல. வேற என்ன வேணும்? அந்த பிரச்சனையை தீர்த்து தாரேன். ஒன்னா இருக்க வைக்கிறேன். இந்த அப்படி நடந்துரும். வெற்றியா நடந்துரும். கணவன் மனைவி யாரா வந்திருக்கிய? பௌர்ணமிக்கு வா, சரி பண்ணிடுவோம். பொறுமையா இருக்கணுமா? சரியா சாப்பிட்டு போங்க. என்னடா வேணும் தம்பி? கண்ண மூடு. கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய உடம்பை முழுக்க முழுக்க ஆராய்ந்து பார்த்தேன். தலையில வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய நரம்புல கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்களா? அது அறுவை சிகிச்சை எல்லாமே சரியாகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உன் மனசுல. ஆயுர்வேதிக் மசாஜால அது சரியாயிரும். அதனால இப்பொழுது வாத சனி வந்த மாதிரி திடீர்னு அன்கான்சியஸ் மயக்க நிலை தோன்றும். ஒரு பக்கத்து வலியும் கையில மரமரத்து உணர்வற்ற தன்மையும் தோன்றும். இருக்கா? கால் வந்துட்டு வா. இந்த நோயை தீர்த்து தாரேன். கடன் இல்லாம காப்பாத்துறேன். வேற என்னப்பா வேணும்? கடன்லாம் காப்பாத்துறேன். இப்போதைக்கு முடியாதுடா தம்பி. என்ன முடியாது? கடல் கடந்து செல்லக்கூடிய நேரம் இருக்கிறது. ஆரோக்கியம் இல்லை. முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு வாங்கிட்டா தம்பி. ஏங்கிற உண்மையை உனக்கு சொல்லணுமா? சொல்லணுமாடா? பக்கத்துல வா.
அங்க போய் உனக்கு மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை இருந்தால் அது தவறு என்பது கருத்து. அதனால இன்னும் 49 நாட்கள் கழித்து நீ வெளிநாட்டுக்கு செல்லலாம். அதுக்கு முன்னால இதை சரியாக்கி உன்னை நான் வெட்டியாக்கிடுவேன். இந்தா சந்தோஷமா செய். தம்பினா யாரு? அதெல்லாம் அவங்க வந்து பார்க்கணும். நீயும் உங்க அம்மாவும் வந்து பாருங்க. சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு 49 நாட்கள். ஆமா. கர்மசாமிக்கு என்னுடைய தொழில் கொஞ்சம் மந்தமா இருக்கு. அதை சரியாக்கி தாங்கன்னு கேட்டு வந்தேன். என்ன தொழில்டா தம்பி? என்னடா அருவாளை காட்டுத? யார் இருக்காங்க? வீரனார் தெய்வமா? ஐயனார் உண்டுமா? வீரனார். காமாட்சி உண்டா? பேச்சியாத்தா இருக்காளா? கால் வந்துட்டுவாங்க. கருவாட்டு குழம்பு வைப்பீங்களா? ஆமா உண்டுலா. வீரனாருக்கு கருவாடு உண்டுலா. கைக்கு குளக்கருவாடு கை உண்டுல. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஓராண்டுக்கு முன்னால இருந்த ஒரு வருமானத்துக்குரிய நிகழ்வு இப்ப இல்லை. இப்ப திடீர்னு ஒரு 6.25 மாதமாக தொழில மந்தமும் வசூல் பண்றதுல உள்ள குறைபாடுகளும் தோன்றி சரக்குகளை இறக்குமதி செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லாத வேதனைன்னு நீ உட்கார்ந்து. உண்மையா? உட்கார்ந்து. இடமாற்றம் வேணுமா? வேண்டாம். வரலாம்ப்பா. ஒரு இடத்துல இருந்து உனக்கு கொஞ்சம் பண உதவி தேவை என்று நீ காத்திருக்கிற. அந்த பண உதவி கிடைக்கும். இடமாற்றம் தேவையா என்று ஒரு எண்ணம் இருக்கு. தேவையில்லை என்பது நம் கருத்து. இந்த இடத்திலே உன் தொழிலை நல்லாக்கி தாரேன். ஆனா தொழிலுக்கு வேற எதுவும் மாந்திரிகத்தால் மாறுபாடு நடந்திருக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு உன் உள்ளத்தில். நடந்தது உண்மை. தீர்த்து தெளிவு பண்ணி தந்துருங்க. கால் வந்துட்டு அப்படியா? என்ன வித்தியா? நல்லது நல்லது நல்லது. வா. முன்னோர்களில் இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று உன் குடும்பத்துக்குள்ள தெய்வமா வருது. அதெல்லாம் ஒழுங்கா கும்பிடுறீங்களா? பக்கத்தில் வாங்க. கொஞ்சம் பக்கத்தில் வா. சரி, வேற என்னப்பா வேணும்? கண்ணை முடிக்கா. கண்ணை மூடு. நல்ல நீ தொடாம இருடா தம்பி. உச்சந்தலையிலிருந்து பிடதி பக்கத்தில் அழுத்தம் இருக்கா? யாரோ ஒருவர் உன் பின்தொடர்ந்து இருப்பதாக ஒரு பிரமை தோன்றுகிறது. மனக்குழப்பம் இருக்கு. நீயாவே என்னத்தையாவது சிந்தனை பண்ணி தூங்காம கிடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கிற. நடக்கா? கால் வந்துட்டு வா. நீ உட்கார். முருகா உன் பாட்டெல்லாம் இனிக்கின்றது. இந்தாப்பா தொழிலை உருவாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமி அன்னைக்கு இதை முழுசா தீர்த்து தந்துடுறேன். 3:30 மணிக்கு நீ பார்த்துப்போம். என்ன செல்வாக்கார மகனே, ஐஸ்வர்யம் பெறுவார். கால் வந்துட்டு வரலாம். தஞ்சாவூர் அவங்களுக்கு. தஞ்சாவூரை தாண்டி குதிரை போகுது. எங்க நிக்கி? எந்த இடம்? பள்ளியக்கரா. வக்கூர் படப்பலாம் இருக்கு. வரலாம் 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 வரலாம். நெல்லடிக்கிற களம், வைக்கோல் படப்பெல்லாம் உங்கள் ஏரியாவில் கிடக்கா? இருக்கும் நிறைய. சரி, ஓகே. என்ன வேணும் இப்போ உங்களுக்கு? ஆமாம். சாமி பேரை 3 தரம் சொல்லுங்க. கண்ணை மூடுங்க. இன்னும் 2 தரம் சொல்லுங்க. அப்பா. சுமைதாங்கி கல் எங்கப்பா இருக்கு? உங்கள் கோயிலுக்கு போகிற இடத்துல இருக்கும். கல் தணிஞ்சு இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். ஆனந்தம் வரலாம். உன்னுடைய குலதெய்வத்தை முகமாற்று செய்து பக்கத்தில் வரவிடாம தடுத்து 1.25 வருஷங்கள் ஆகிவிட்டன. அதனால இப்பொழுதைக்கு வீட்டுக்குள்ள மன அமைதி குறைவும், மனவேதனைகளும், பண நஷ்டமும், பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகளும் நடந்துகிட்டு இருக்கும். இருக்கா? அந்த தெய்வத்தை வீட்டுக்கு வர வைத்து வாழ வச்சா போதுமா? வேற என்ன வேணும்? இப்போதைக்கு முடியாது.
60 நாட்கள் கழித்து அது நடக்கும், வெற்றி அடைவார். சென்று வருக. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா, 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 அப்படியா. ஆ, நாகப்பட்டினம் என்னை, நாகப்பட்டினம், நாகப்பட்டினம். ஆனா தம்பி, நாகப்பட்டினமாப்பா, நாகை மாவட்டம், நாகூர் மாவட்டமா, நாகப்பட்டினம். எந்த ஊர் அது? காலன்டூர்லாம். அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதை. நான் கேள்விப்பட்டேன், அதெல்லாம் இருக்கு. எனக்கு என்ன செய்ய முடியும்? என்ன வேணும் உனக்கு இப்போ? உன்னை பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எதுவும் போயிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன செல்லரிச்சு போனது மாதிரி கிடக்கு? பேணி வைக்கலையா? கால் வந்துட்டு வா. வரலாம், கண்ண முடி உட்கார். முடியலையா? அப்படியா, சரி, கரெக்ட், ஓகே, பண்ணிக்கிடுவோம். சரி, ஓராண்டு காலங்களாக உன்னுடைய உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள நரம்புகள் வலி, வேதனை, உறங்க முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கா? உண்மையிலே இது நோய் தானா அல்லது வேற எதுவும் செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகமும் உன் மனசுக்குள்ள ஓடுது. உண்மையா? கால் வந்துட்டு வா. மாறுபாடு நடந்தது உண்மை, அதை தீர்த்து தெளிவு பண்ணி தரேன். உன் கடன் அடையிறதுக்கு 9 மாத கால அவகாசம் இருக்கு. இன்னும் ஒரு முறை நீ வெளிநாட்டுக்கு போயிட்டு வர வேண்டிய வாய்ப்பையும் உனக்கு தந்து வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? பௌர்ணமிக்கு வந்து சேரு, அவளையும் கொண்டு வந்து சேர்க்கிறேன். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. புதுக்கோட்டை, தொண்டைமான் புதுக்கோட்டை. தொண்டைமான் புதுக்கோட்டை. தன் பிள்ளையினுடைய மனநிலைகளை பற்றி கேட்க வந்த பெண்மணியாள். வரலாம், அங்க கால் வந்துட்டு வா. ஆனந்தம். என்னம்மா வேணும் உன் பிள்ளைக்கு? இன்று ஆரம்பம். கண்ணமுடு, கண்ணமுடு. சொந்தத்துல பெண் கிடைக்காது. என்ன, உன் பிள்ளைக்கு மாங்கல்ய சக்தியை கொடுன்னு சொல்லி உத்தரவாயிடுது. அதனால பங்குனி மாதம் வெற்றிகரமாக கல்யாணம் நடக்கும். ஜெயிச்சு வா. இடம் தகுந்தமாக பௌர்ணமிக்கு வந்து கேட்டுக்கா. நல்லா கால் பின்னாடியாளே. மனம் கொண்டவள் பால்வனம் கொண்டாள். பொல்லாத கடன்களால் மனவேதனைப்பட்டு அடைந்திருக்கிறாய். கால் வா. நடக்கும், உட்கார். பிள்ளைகள் ஒருவர் ஒரு சொல்லை மீறி நடக்கிற வேதனையை அடைந்து விட்டாய். அதனால சமுதாயத்தில் மரியாதை குறைந்து விட்டது என்ற குழப்பம் உன் உள்ளத்தை ஈட்டுகிறது. அதனால இந்த துயரத்திலிருந்து விடுதலையாக முடியுமா? சித்திரை மாதத்து வர பொறுமையா இருந்தா எல்லாம் ஜெயிக்கலாம். ஜெயிச்சு தந்துருதேன். வேற என்ன வேணும் உனக்கு? வந்து சேர்க்கிறேன் பார். காரணத்தோடு வெளியே சொல்லாதே. 2 கை இப்படி வெற்றியாக்கி தரேன். போ. கர்மசாமிக்கு வாப்பா. புதுக்கோட்டை தொண்டைமான். வண்டி உருண்டோட அச்சாணி அண்ணன், நல்ல அண்ணன் வெடிக்கிறேன். வரலாம். என்ன வண்டி வச்சிருக்கனே? 2 வீலர் தான் வச்சிருக்கியா? என்ன வேணும் உனக்கு இப்போ? கண்ட மூடு. 10 பேர் மிதிச்சு தள்ளின இடத்துல கிடக்கு.
பத்திரத்தை எடுத்தது யாருன்னு தெரியுமா? அவர்கிட்ட தான் இருக்கு. ஏவும் இல்லாமல் சொல்கிறார், கண்டிப்பாக கிடைக்கும், நிச்சயமாக நடக்கும். ஆமாம், ரெண்டாமத்ததாக மாறின வக்கீல் தான் அதை வச்சிருக்கிறாரு. உன் பத்திரம் கிடைக்கும், நான் வாங்கி தந்துடுறேன். அது காலில் மிதிப்பட்ட பொருள் போல் ஆகிவிட்டன. அதை வச்சு இன்னொருத்தன் பணம் சம்பாத்தியம் பண்ணியிருக்கிறான். புரியுதா? எஸ். அதனால் நான் வேகரமாக வாங்கி தந்துடுறேன், கவலைப்படாத. உடலில் நோய் தீரும், சந்தோஷமா இருக்கு. 3 முறை என்னைய பாரு, வருமானத்தை வெற்றியாக்கித்தாரேன். கர்மசாமிக்கு அறந்தாங்கி, அறந்தாங்கி எல்லை, அறந்தாங்கி எல்லை பைசில் 1 வரா, பைசில் 2, பைசில் 3 சேலம். வெண்ணிதாப்பா சேலம். திருமணம் பட்டி கேட்டு வந்தவங்க யாரு? வன யாருக்கு கால் வந்துட்டு வாங்குவா. நீங்க சேலமா? இப்போமா? அப்ப பெரம்பூர்ல இருக்கு யாரு? கால் வந்துட்டு வர்றான். தம்பி உட்காரு. தம்பி அம்மாய், என்ன சத்தம் போடுறீங்க? உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு போற வழியில விநாயக பெருமான் வராரா? இருக்காரா? இருக்கார். அப்புறம் ஒரு மரத்தடியில் ஒரு அம்பாள் கோயில் தெரியுத ஊருக்குள்ள, எங்க இருக்கு? கால் வந்துட்டாங்க. உன்னுடைய பிள்ளைகளுடைய ஜாதகமெல்லாம் சரியா இருந்தாலும் பிறந்த அம்சத்துல பாவ வினோசம் இருக்கு. அதனுடைய காரணத்தால ஓராண்டு காலங்கள் திருமண சொந்தமாக எடுத்த முயற்சிகள் வேஸ்டா போயிருக்கும். முன்னுக்கு பின் முரண்பாடான பதில்கள் தோன்றும். ஒரு முறை தம்பி சரியும்பா, ரெண்டாம் சரின்னு சொல்ல மாட்டான். இந்த நிலைகளில் அவனுடைய உள்ளத்துக்குள்ள வேற எதுவும் குழப்பம் இருக்குமான்னு ஒரு சில சந்தேகமும் தோன்றியது உண்டு. ஆனா அதை அவன் வெளிப்படுத்தி உனக்கு இதுவரை தெரியப்படுத்தல. இதான உண்மை. கால் வெள்ள அவசரப்படவே கூடாதுப்பா. மயக்கமா கலக்கமா, தம்பி மனதுல வேற ஒரு ஆசை இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்கு ஒரு தெளிவான விட கிடைக்காம இவ்வளவு நாளும் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு. அது எப்போ முற்றுப்புள்ளி ஆகும்? அவன் விரும்புனதை கட்டலாமா, நீ விரும்புனதை கட்ட வைக்கணுமா? அப்ப அவன் மரத்தை மாத்தணும். எஸ். தை மாதம் வரை பொறுமையா இருக்கணும். 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போகணும். அவனை நான் ஜெயிச்சு உனக்கு ரொம்ப ஒப்படைக்கிறேன். இந்தா பணத்தை வச்சுக்கா, கோடி கோடியா பெறணும் போ. கர்மசாமிக்கு சொத்து சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள், சொத்து இடம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவங்க யாருமா? என்ன இடம் எங்க இருக்கு? என்ன செய்யணும்? இடத்த என்ன செய்யணும்? கால் வந்துட்டுவாங்க. யாருடா தம்பி இவரு? என்னாச்சு காலு? சரி, அவனால எந்திரிச்சு நிக்க முடியுமா? பாவங்களா நீங்கெல்லாம் சேலமா? வாங்க, மெல்ல வாப்பா, மெல்ல வா. நீ வந்திருக்கவே கூடாது, சும்மா அவளை மட்டுமே நீ அனுப்பியிருக்கலாம். அமைதி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சொத்து சம்பந்தமான பிரச்சனையும் குழப்பமும் ஏற்பட்டு போச்சு. அதனால தற்காலத்தில் இப்போ மாந்திர தந்திரத்தால் சில துன்பங்கள் ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான சம்பவங்களை நீங்கள் சந்தித்து விட்டீர்கள். இப்போ அந்த கோர்ட்டு வழக்கையும் வெற்றியாக்கி தரணும், அந்த இடத்த உங்களுக்கு உரிமைப்படுத்தி தரணும். எதிரிகளுக்கு சரியான தண்டனையை கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிற. அதுக்கு நம்ம 2 வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ உட்காரு, நீ கால் வந்துட்டு வா. உண்மையை சொல்லிட்டா போச்சு. வாங்க.
அந்த இடத்த வாங்கி தரேன். பௌர்ணமிக்கு நீ வந்து சேரு. சாதாரண வயிற்று வலி தான், நீ நினைக்கிற மாதிரி பெருசா இல்லை, சரியாயிரும். இந்தா இந்த கனியை கொடு உன் பிள்ளைக்கு. பையனை பத்தி அடுத்து பேசுவோம், போயிட்டு வரலாம். கருப்பசாமிக்கு நீதிமன்ற வழக்கு யாருக்குப்பா? நீதிமன்றத்தின் வழக்கு சேலத்துல நீதிமன்றத்தில் வழக்கு ஒண்ணு. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? என்னப்பா பிள்ளைக்கு கால் வந்துட்டோம். நல்ல காலில் விடலை. கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ, நினைவுகளே நினைவுகளே. உடல்நிலையும் சரியில்லை, மனநிலைகளும் சரியில்லை. உண்மையா இல்லையா? அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கா? சரி, கால் வந்துட்டு வாங்க. உன் பையனை உடல்நிலையை சரியாக்கி நல்லா தெளிவாக்கி தந்தா போதுமா? வேற என்னப்பா வேணும்? பக்கத்தில் வாங்க, என்னை பார்த்து போப்பா. பிறகு ஜெயிச்சு தரேன். அவன் போட்டா வேணும். பொம்பளை பிள்ளை வாழ்க்கை தகுந்தமா கேட்டு வந்தவங்க யாரு? ஆமா, எங்கம்மா இருக்கு பிள்ளை? கல்யாணம் முடிச்சு கொடுத்தியா? நேற்று நீங்க உத்தரவுக்கு வந்தீங்களே, பொம்பளை பிள்ளை எங்க இருக்கா? உன் பிள்ளை என்ன செய்யணும்? கண்ண முடுப்பா. நீயும் கண்ண முடு, நீ கண்ண முடு. பாப்பா மனசு குழப்பமான நிலைகள்ல இருக்கு, புரியுதா? அவன் மனத்தை சீர்திருத்தி தாரேன். இந்த வருஷத்துல வேலை உத்தியோகம் கிடைக்கும். ஆனா கல்யாணம் மட்டும் கொஞ்சம் குழப்பத்துக்குரியதாகவே இருக்கும். அதுல எதுவும் திசை திருப்பல் இல்லாம உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து தாரேன். கால் வந்துட்டு வாங்க. என் பிள்ளை என் சொல்லு கேட்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? வாமா, வரலாம். இந்த பக்கத்துல வா, வெற்றியாக்கி தரேன். படபடப்பு இல்லாம வாங்கிப்போம். ஒரு வருஷம் இருக்கு. பணம் தந்துட்டேன், போயிட்டோம். பணம் தந்துட்டோம்லடா, கடத்தை அடைச்சிருக்கோம். கருப்பசாமிக்கு கால் வந்துட்டோமா? சேலத்திலிருந்து யாரு? சேலம். அடுத்து நான் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் இடையில கடன்களால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு காட்டு வந்தது யாருப்பா? தொழில் சம்பந்தமாக சேலத்திலிருந்து தொழில் சம்பந்தமாக காட்டு வந்தது யாரு? தொழில் சம்பந்தமாக. அப்படின்னு என்ன தொழில்? என்ன தொழில்? சரி நில்லுங்க, இன்னும் ஒரு தடவை கால் பண்ணிட்டோம். இவன் யாரு? நல்ல இளைஞன் வேஷம் போட்டிருக்கான. இப்ப எந்த ஊர்லடா இருக்க? சரியா? உன் பிள்ளை என்ன பேரு? உன் பிள்ளை பேரு என்ன படிக்கிறான்? அரசு உத்தியோகம் அவனுக்கு கிடைக்கும். கல்யாணம் உங்க சொல்ல கேட்டு முடிக்க மாட்டான். கால் வந்துட்டு வாங்க. உண்மையை சொல்லணும். சின்ன பையன் வந்து நீங்க சொன்ன மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் 1ஆம் தேதி கொடுக்குறாங்க, வாங்குறாப்பா. இப்போ வந்து கலெக்டர் ஆஃபீஸில் டிரைவிங் பண்ண சந்தோஷமா போயிட்டு வர சொல்லு. அதில் சேர்த்துக்கிடுவோம், கிடைச்சிடும். இந்தா உன் மகளுக்கு வேலை கிடைச்சாச்சு.
ஜெயிச்சு தரேன். வெளிநாடு சம்மந்தமான கம்பெனியில் அவன் பணி செய்வான். இந்தா குடும்பத்தை நல்லா இருக்கா. இதெல்லாம் ரொம்ப வலியாவே இருக்குதுப்பா எனக்கு. இந்த கனியை சாப்பிட்டு தான் சரியாயிடும். போயிட்டு வாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு போங்க. வரலாம் வாங்கப்பா.